வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் சிறையில இருந்து இளைஞர் ஒருவர் மரணமடைந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் சிறை காவல்ல இருந்து. இது தொடர்பாக அவர் உறவினர்களும் ஆர்ப்பாட்டத்தில ஈடுபட்டிருந்தாங்க. பிறகு போலீசார் சமரசம் செய்தனால கைவிட்டதாகவும் தகவல்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. இது பின்னணி என்ன மேடம்? வணக்கம். உங்க நேயர்களுக்கு வணக்கம். இது மிகவும் வருந்தத்தக்க சமாச்சாரம். என்ன சொல்றேன்னாக்கா, ஒரு இளைஞருடைய உயிர் வந்து கஸ்டடியிலேயே, அதாவது சிறை அவங்க விசாரணை போதே இறக்குறாருனாக்க, போலீஸ் விசாரணை போதே இறக்குறாரு. அவர் கைதி கிடையாது. ஒரு குற்றவாளிங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்காரு. இறக்குறாருனாக்க, அதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது முழுமையான அந்த ஜெயில் மேனுவல் படி பார்த்தா அந்த சிறை அதிகாரிகள், அதையும் தாண்டி அந்த கஸ்டடியில் யார் எடுத்தாங்களோ அந்த காவல்துறை, அந்த நாகர்கோவிலில் இருக்கிற எந்த ஊர் சொல்றீங்களோ அந்த காவல்துறை. இப்ப நம்ம கேள்விப்பட்டது என்னன்னாக்க, நம்ம நேர பார்க்கல வர தகவல்கள் எப்படி சொல்லுதுனாக்க, அவர் ஒரு கடையை நடத்திட்டு இருக்காரு. நடத்திட்டு இருக்கும்போது அங்க ரெய்டு போறாங்கன்னா, குட்கா வந்து பிடிக்கிறாங்களாம். எவ்வளவு வேகமா இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறாங்க பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அங்க போய் பாக்குறாங்கன்னா குட்கா இருக்கான், அதை பிடிக்கிறாங்களாம். குட்கா சமாச்சாரத்துல இதை முடிச்சுட்டு சொல்லுவோம் பிடிக்கிறாங்களாம். அப்புறம் அந்த பையனை எடுத்துட்டு வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு வராங்களாம். அதுக்கப்புறம் குட்கா இருக்கிறதுனால வந்து அந்த சட்டத்தின்படி அவரை கைது செய்துறாங்க. கைது செய்து சிறையில் வச்சுட்டு விசாரணையில இருக்காரு. அவ்வளவுதான், வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த கேஸோட சிம்பிளா நம்ம கிறிஸ்பா சொல்றோம். அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்கிறதாவும், ஒரு இடத்துல வந்து அவர் மனநிலை சரியில்லை, மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு மாற்றுத்திறனாளி குட்கா வியாபாரம் செய்யறதுக்கான கண்டுபிடிச்சாங்கன்னு இவ்வளவு வேகமா நடந்து அவர் உயிரை போயிருக்கு. ஆனா குட்கா வியாபாரம் செய்து ரெய்டு நடத்தி இன்னைக்கு விராலிமலையோட என்ன பெயர் சொல்லாத, அதாவது இப்ப எல்லாம் வந்து கிங்டம், அதாவது அரசு என்ன இவங்க நம்ம பெரிய கிங்டமா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த காலத்துல தான் ராஜா ராணிங்கிற மாதிரி இருக்க, சமஸ்தானங்கிற மாதிரி இவங்க முடிசூடா ராஜாக்களா சமஸ்தானமா வச்சிருக்கு. விராலிமலையில இருக்கிற அதிமுக கட்சியில இருந்து ஒரு டாக்டர் விஜயகுமார் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அதை இப்ப விராலிமலை அந்த சைடோட புதுக்கோட்டையில எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை ரிசைன் பண்ணிட்டு கட்சி மாறி அதிமுக வந்து இங்க தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அவரு தாவேக்கால பொதுச் செயலாளர் புசி ஆனது முன்னாடி. அதுக்கு கூட்டம் கூட்டினான 10,000 பேர் முன்னிலை வச்சு சேர்த்தாராம். இந்த 10,000 பேருக்கு சோறு அன்னைக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து நடத்துறாரு. ஒரு இடத்த பண்றாரு. பல இடங்கள்ல ஃபேக்டரி வச்சுட்டு இருக்காரு. பெரிய டாக்டர் அதெல்லாம் சொல்ற. அவர் ஆரம்பிச்ச குழந்தையா இருக்கும்போது அவங்க குடும்ப நிலைமை என்ன, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தாரு. குட்கா வந்து கையங்குளமா ரெய்டில் பிடிச்சாங்க. அவர் ரெய்டு போது அவங்க வீட்டுல இருந்து அந்த அமைச்சராக இருக்கச்சு அந்த டைரி எப்படி வெளியில போச்சு தூக்கி அடிச்சாங்க, எப்படி எல்லாம் எல்லாமே நமக்கு அப்பட்டமா தெரியும். அதுல வழக்கு நிலுவையில இருக்கு. இப்ப கூட அந்த வழக்கு வந்து நடத்தணும் 3 மாசத்துக்குள்ள 12 வாரத்துக்குள்ள முடிக்கணும் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருது. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து உங்க கட்சியில சேர்த்துட்டு இந்த அரசு கட்சிக்கு ஒரு நீதி, அரசா இருக்கிற ஒரு நீதியாம். ஒரு அப்பாவி ஒரு மாற்றுத்திறனாளியை போய் பிடிச்சதா வச்சு இன்னைக்கு அவர் இறந்திருக்காரு. அந்த குடும்ப இளம் மனைவி இளம் குழந்தை ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறது? இதே தாவேக்கா அரசு இன்னொன்னு, இந்த அரசியல் ரீதியா பேசுறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியா நம்ம ஒண்ணு சொல்றோம். சட்ட ரீதியா ஒருத்தர் வந்து விசாரணை கைதியா இருக்கும் பொழுது அவர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்கு. அவர் சாதாரண அவங்க வந்து குற்றம் செய்த கோர்ட்டினால் தண்டிக்கப்பட்ட அக்யூஸ்டு தான் இவரு. தண்டிக்கப்பட்ட கைதிகளிலிருந்து விசாரணையில் இருக்கிற கைதிகள் வேறு விதமாக நடத்தப்படும். அவங்களுக்கு இருக்கிற கடினமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஜெயில் பிரசன்ல கிடையாது, ஜெயில் விதிமுறைகள்ல கிடையாது. அவங்களை தனியா வச்சிருப்பாங்க, இவங்களை தனியா வச்சிருப்பாங்க. இவங்க தன்னுடைய சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். சாப்பாடு வெளியில இருந்து கொண்டு வரலாம். ஆனா வந்து அங்க இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அது சரியா இருக்காது. ஏன்னா வெளியில இருந்து இதனால இறப்பு வந்துட்டு கஸ்டடி அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அது இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப அதிகமான கடினமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. லைட்டான ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்படி வந்து நடத்தணும். அவங்களுக்கு வந்து புஸ்தகம் படிக்கிறதுக்கு லைப்ரரி போகலாம். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துலேயே மெடிக்கல் அதுல டிஸ்பென்சரி இருக்கும். அந்த மருந்தகத்துல போய் உடம்ப காட்டி மருத்துவம் எடுத்துக்கிட்டு மருந்து வாங்கிக்கலாம். இவ்வளவு இருக்கு. ஃப்ரீடமா இருக்கலாம், புக்கு படிக்கலாம், அவங்க பண்ணிக்கலாம். இவ்வளவு இருக்கிறச்ச இது இந்த மாதிரி இருக்கும். ஆனா தண்டனை பெற்ற கைதிகள்ங்கிறதுக்கு நடைமுறைகள் கடினமா இருக்கும். அது நடத்துற விதம் வேறமா இருக்கும். அதெல்லாம் வேற. அப்படி இவர் வந்து குற்றச்சாட்டப்பட்ட ஒரு கைதியா விசாரணை கைதியா இருக்கும் போது அவருக்கு இந்த அளவுதான் இருக்கும். அப்ப அவர் கடினமான வேலையை அங்க செஞ்சாரு, அதனால மரணம் வந்தது அப்படியெல்லாம் கூட கணக்கு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்றாரு,
இவங்க விசாரணை கைதி எடுத்துருக்காங்க, பிணை எடுக்கிறதுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு இந்த குடும்பம் ட்ரை பண்றது. ஏன்னா விசாரணை கைதிக்கு ஈவன் இந்த இந்த கைதிக்கு கூட கான்விக்ட் கூட வக்கீலை சந்திக்கிறதுக்கு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு பாஸுக்கு ஒரு முறையில் அலவுடு உண்டு. இவங்களுக்கெல்லாம் ரெகுலராகவே தினம் ஈவினிங் 5 மணி ஒவ்வொரு ஜெயிலில் அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க, விசிட்டர்ஸ் டைம்னு. அப்போ போய் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வக்கீல்களும் யாரும் பாசம் வாங்கிட்டு போய் அனுமதி கேட்டு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பிணை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த குடும்பம். அந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க, அவர் இறந்த சடலமாக இருக்காரு. இவங்க ஷாக் ஆகிட்டு உடனே கேட்குறாங்க, என் புருஷா நீங்கள் நல்லா தானே இருந்தார், நேற்று கூட நாங்கள் பார்த்தோம் நல்லா தானே இருந்தார், உடல்நிலை வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறச்ச உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவர் வந்து பேசுவார், மருத்துவர்கிட்ட பேச சொல்லி பொறுமையாக இருங்கம்மா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ அந்த குற்றச்சாட்டு யாரு, இப்போ அந்த இறந்தவருடைய தரப்புலேருந்து வர குற்றச்சாட்டு அவர் உடம்புல எல்லாம் நிறைய காயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சடலத்தை இந்த பிணறையெல்லாம் அந்த இறந்தவருடைய அம்மாவும் மனைவியும் பார்த்ததா சொல்கிறாங்க. தடயங்கள் இருந்ததே பார்த்தோன்ட்டு அந்த சடலத்தை வாங்க மறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. வாங்க மறுக்கிறாங்க. ஆனால் சமாதானப்படுத்துகிற முயற்சியில் காவல்துறை ஈடுபடுறதா நமக்கு தகவல் வருது. சரி, இதுதான் அந்த நிகழ்வு. இப்போ ஒரு கேள்வி, இப்போ கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தருடைய இறப்பு குறித்து இதே தாவேகா அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்து தன்னுடைய பரப்புரையில் பேசின பேச்சுக்கள், அவங்க திமுக அரசை வந்து பாடிய வசைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசும் இந்த அரசும் ஒரே திராசுல உட்காந்து வச்சா பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து 2 மாதம் ஆகலை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ரைட் மனித உரிமை ஆணையத்தை கேட்டிங்கனாக்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஃபுல் தகவலை வந்து அவங்க அப்லோட் பண்ண மாட்டாங்க, நாங்கள் சர்வரில் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் இருக்க நிறையா வருது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே இன்னைக்கு மனித உரிமை கமிஷன் இருக்குல்ல, ஹியூமன் ரைட் கமிஷனில் அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எத்தனை வந்திருக்கு, எங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படி அது மொத்தமாக எவ்வளோ நடந்திருக்குங்க, அதாவது 6/5/26 இவங்க பதவியேற்ற நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம கேட்குறோம். தகவல் இன்னும் ஃபுல்லாக அப்லோட் பண்ணலவங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோன்னு. ஆனால் நிறைய தகவல் வருதுன்னு சொல்கிறாங்க. நல்லா அண்டர்லைன் பண்ணி நிறைய தகவல் வந்திருக்குங்கிறாங்க. அப்போ முழுமையாக அங்கே நிறைய தகவல் வருது, முழுமையாக நம்பர் கிடைக்கல, அதான் வித்தியாசம். அப்படின்னா திமுக அரசுலேருந்து இந்த அரசு என்ன மாறுதல் இருக்கு? என்ன சொல்ற, நேற்று கூட பெரம்பூருக்கெல்லாம் பறிச்சா மக்கள் ஈஸியாக அணுக முடியுமாக்கும், குறை தீர்க்கிற மக்கள் நான் வந்து தப்பு செய்த யாருமே இந்த விஜய் இருக்காரு, இந்த விஜய் இருக்காருன்னு. இப்போ இந்த விஜய் என்ன, அதாவது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கோயில் நிர்வாகியை போயிட்டு போலீஸ் கஸ்டடியில் போட்டு எப்படி அடிச்சு இறந்தாங்க, அதெல்லாம் மதுரை நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கெல்லாம் தொடர்ந்துச்சு. அது குறித்து இவர் பரப்புரை பண்ணதும் சென்னையில் போராட்டம் நடக்கும் போது அப்போ வந்து என்ன ஒரு பதாகையை தூக்குறாரு, பிளே கார்டை, என்ன சொல்றாரு, நீதி சாரி வேணாம் நீதி வேணும் சொன்னாரா, அந்த மாதிரி ஒரு பதாகையை காட்டினாரா. அப்ப என்ன பதில்? அப்ப உங்க இதுலயும் தானே நடக்குது. அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு மாறிட்டாங்களா? மாறல. அப்ப உங்க கையில தானே இருக்கு. ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன 2 மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி வந்து கேட்டா 6 மாச டைம் வேணும். அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, கத்துக்கணும், ஆனா விட்டு பிடிக்கணும். ஆனா உயிர் போயிடுச்ச, விட்டு பிடிக்கணும்னாக்க அது விட்டு பிடிச்ச அந்த உயிர் திருப்பி வரப்போ அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு எல்லாம் பிரெட் வின்னர்பாங்க, அந்த குடும்பத்தை காப்பாற்றுறவங்க அது வந்து காப்பாற்றப்படுவாங்க. இவங்களை விட்டு பிடிச்சானாக்க அதுக்கு இப்போ என்ன, அப்போ என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், அந்த சிவகங்கை மாவட்டத்து கஸ்டடி டெத்துக்கு வந்து பொறுப்பு வந்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்து அவங்கள போய் பார்த்த போது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஸ்டாலின் அவர்கள் தான் பர்சனலி பொறுப்பு, பிரைவேட்டா அவர்கள் தான் பொறுப்பு, அப்பாலஜைஸ் பண்ண முடியாது, இவர் தான் கொடுக்கணும், இவ்வளவு வாயடிச்சாங்க. அது தவிர மற்ற 23 கஸ்டடி டெஸ்ட் 36 வந்தது கணக்கு. ஒருத்தரை போய் பார்த்தாங்க, மற்றவங்கள தான் போய் பார்க்கவே இல்லை. அது என்ன அர்த்தம்? அப்படி தான் போய் பார்க்குறேன், போய் பார்த்துட்டு வந்தாராம். இன்னைக்கு ஏன் அவர் இது முதலமைச்சர் உடனே புறப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போல நாகர்கோவிலுக்கு? இந்த கேள்வியை வைக்கிறோம், பதில் சொல்லுவாரா? அப்ப என்ன அர்த்தம்? சொல்லுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணு. அதே தான் 60 வருஷமா திமுக அதிமுக எல்லாம் அதை பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த குட்காங்கிற வளர்ச்சி தான் நம்ம சொல்றோம். இப்ப சமீப காலம் 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீத லீடர்ஸ் ஒரு அமைப்பு வந்து மது பிளஸ் போதை இல்லாத தமிழகம் வேணுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புல முதல் தீர்மானமா இதை கொண்டு வந்து 1 மாசமா அதை வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தலைப்புல முதல் மாநாடு வந்து அந்த அமைப்பு நடத்துச்சு, ஒரு என்ஜிஓ ஃபாரம் நடத்துச்சு. அதுல வந்து அதால பாதிக்கப்பட்ட போதை மதுவால பாதிக்கப்பட்டவங்க எப்படி எல்லாம் நாங்க கையாளுறோம். மருத்துவர் வந்து 92 வயசு
மருத்துவர் வந்து மங்களூர்ல இருந்து வந்து இங்க பேசிட்டு போனாரு. மற்ற நரம்பியல் மருத்துவர்கள் பேசினாங்க. அதால பாதிக்கப்பட்டு தந்தையாரை எப்படி இழந்தோம் ஒரு இளைஞன் பேசினான். ஒரு இளைஞன் அங்க உறுதிமொழி எடுக்கிறதுக்கு மேடையில இருக்கான். அப்ப இருக்கும்போது அந்த பையனுக்கு போன் கால் வந்திருக்கு. அப்பா வந்து குடிபோதை பழக்கம் இருக்கிறவர் இறந்துட்டாருங்கிற வந்து அப்படியே அவன் இறங்கல மேடையில இருந்து. இந்த உறுதிமொழியை மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு போனும் காத்திருந்தான், அழுதுட்டே வந்து எடுத்தான். இந்த மாதிரி நிலைமை இங்க நீடிச்சிட்டு இருக்கச்சு. அதை தாண்டி இப்ப குட்கா சமாச்சாரத்துல கையில பிடிச்சோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கஸ்டோடியல் டெத் வருது. குட்கா முழுக்க முழுக்க சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டின ஒருத்தர முன்னாள் அமைச்சரை உங்களோட வந்துட்டு அதுக்கு ஒரு கட்சியில சேர்த்துட்டு பெண்டிக்கு நீங்களே வந்து விசாரணை நடத்த போறீங்க. உங்க யாரு உங்க கட்சியில சேர்ந்த ஒரு முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக. அப்ப நியாயம் எங்க வரும்? அப்ப ஒரு பரிதாபமான மாற்றுத்திறனாளிக்கு நியாயமே கிடைக்காம விசாரணையே முடிக்காம உயிர் போயிடுச்சு. இங்க நல்லா தெம்பா நல்லா அன்னைக்கு கரூர்ல வந்து அந்த இறந்தவங்களோட 41 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் போறச்ச அதுக்கான ஏற்பாடுகளை நல்லா கையை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. இவர் பக்கத்துல நிக்கிறச்ச இந்த முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் மக்கள்கிட்ட? பதில் சொல்ல முடியுமா? நியாயமான கேள்வி தானே. ஒரு அக்யூஸ்டு ஒரு ட்ரையல் அண்டர் ட்ரையல் அக்யூஸ்டு பிரசிடென்ட் கூட சொல்ல முடியாது. அக்யூஸ்டு அவர் வந்து இவர் பக்கத்திலேயே நிக்கிறாருனாக்க இந்த அரசாங்கத்தின் பிம்பம் என்ன? இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த ஊர் மக்களும் கேட்கறாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்பாட் போவீங்களா? முதலமைச்சர் போவாரா? பதில் சொல்லட்டோங்க. மக்கள் கேட்கறாங்கல்ல. முதலமைச்சர் ஒவ்வொரு கேள்வி அவர் சொன்ன கேள்விக்கு இப்ப நடக்கிற சமாதானத்துக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். அந்த நிர்பந்தத்துக்கு உள்ள போறாரு. எதிர் அரசியல் இல்ல. எத்தனை நாள் நீங்க ஹனிமூன்ல இருந்து இந்த மாதிரி இறப்புகளெல்லாம் வந்து ஹனிமூன் பீரியட்ல உங்களை மன்னிக்க மாட்டாங்க மக்கள். இதை கண்டிப்பாக வலியுறுத்துறோம். இதுக்கு கட்டாயம் அவர் வந்து பதில் சொல்லி ஆகணும். அடுத்ததுல எப்படி வந்து இவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன கொடுக்க போறாங்க, இல்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் உடனே ஹைகோர்ட் அப்ரோச் பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னா பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த டெவலப்மெண்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா நம்மளுடைய கருத்தை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.